காய்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆதி திருவரங்கம் போயிட்டு இருக்கோம். ரங்கநாதரை பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். இந்தமாரி நம்ம போகிற வீடியோலாம் நம்ம உங்களுக்கு எல்லாம் தெரியணும்னா தெய்வ ரகசியங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆனில் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நான் சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கு வந்து கள்ளக்குறிச்சிலேருந்து 40 கிலோமீட்டரும், இங்கே வரத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன். திருக்கோயிலூர்லேருந்து 20 கிலோமீட்டரும், மூங்கில்துறைப்பட்டிலேருந்து 10 கிலோமீட்டரும். ஒரு வழியாக நம்ம இப்போ கோயிலுக்கு வந்தாச்சு. வாங்க சாமிக்கு தேவையான அர்ச்சனை பொருட்கள் வாங்கிக்கலாம். வந்தவனே நம்ம அக்காட்ட வந்து மாலை வாங்க சொன்னாங்க. அக்காட்ட மாலை வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாங்க கோயிலுக்குள்ளோட போகலாம். இப்போ இது வந்து விஜயராகவர் பேரரசரால் கட்டப்பட்டது. இந்த கோயில் வந்து அவரோட டைமில் தான் விஜயராகவ பேரரசர் காலத்திலாம் கட்டப்பட்டது. இப்போ நம்ம வந்து கோயில் பிரகாரத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்கள், அந்த காலத்தை கட்டின சுமார் ஒரு 2000 வருஷம் பழமையான ஒரு கோயில். இது வந்து ஆதி திருவரங்கம் ரங்கநாத பெருமாள் கோயில். இது வந்து அப்படியே உங்களுக்கு காட்டுற பாருங்க, சுற்றி காட்டுற பாருங்க என்னென்ன இருக்குன்னு. இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நடந்துட்டுருக்கிறதால நாங்கள் போகிற டைமில் எடுத்து போகிறோம். இது வந்து இப்போ எடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். இதான் வந்து பிரகாரம், கோயிலோட பிரகாரம் முதல்ல இருக்கிறது சொல்ல முடியும். இதே சிவன் கோயில் தான் நம்ம கொடி கம்புன்னு சொல்லுவோங்களா, அதேமாரி இந்த கோயிலில் வந்து இது பிரகாரம். இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டே இருக்கிறோம். பாருங்கள், மேலே காட்டுறோம் பாருங்கள். ரங்கநாதர்னு இருக்கார் பாருங்கள். இதான் அது. ரங்கநாதருக்கு முன்னாடியே ஒரு பிறந்தவர். அதாவது பூலோகத்திலிருந்து தேவர்களால் வந்து இந்த சிலை வந்து மூலிகை சிலை தாங்க வந்து செதுக்கப்பட்டது. ஒரு கிராச்சஸ் கூட நீங்கள் பார்க்க முடியாது. 17 அடி நீளம் கொண்ட ரங்கநாதர் சிலை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவங்க வாசப்படியாண்ட வந்தாச்சு. கதவுலாம் பாருங்கள், எவ்வளோ ஒரு நுட்பமாக இருக்குது பாருங்கள். கலை நுட்பங்களோடு செதுக்கிறாங்க பாருங்கள். அதான் விஜயகால அரசர்னாவே உங்களுக்கு தெரியும். அவர் வந்து இந்த கல்வெட்டுகளில் சிறந்த அரசர்னு உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், தூண்லாம் பாருங்கள், எவ்வளோ ஒரு பழமையான தூண் பாருங்கள். ஆயிரங்கால் மண்டபம் மாரி அங்கங்கேயும் ஒரு தூண். இப்போ நம்ம கொடி கம்பத்தாண்ட வந்தாச்சு பாருங்கள். அப்படியே 360 உங்களுக்கு சுற்றி காட்டுறோம் பாருங்கள். எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்த நேரம் பார்த்தீங்கன்னா கேமரா வந்து அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் உங்களுக்கு எப்படி வீடியோ எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்து காட்டுறேன் கைஸ். பாருங்கள், அப்படியே பாருங்கள், எவ்வளோ ஒரு சிற்பங்கள் பாருங்கள். அந்த தூண்கள்லாம் பாருங்கள், ரங்கநாயகி சன்னதி முன்னாடி இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த தூண்கள்லாம் பார்க்குற இடம் வந்து ரங்கநாயகி தாயார் இருக்காங்களே, அவங்க சன்னதிக்கு முன்னாடி இருக்கும். இப்போ நாங்கள் வாங்க போகிறோம் வந்து பாருங்கள். நம்ம இந்த மரத்துக்கிட்ட போய்ட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து வன்னி மரம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, திருமண தடை உள்ளவர்கள், ராகுக்கு தோஷம் உள்ளவர்கள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தொட்டில் கட்டுவாங்க, மூஞ்சல் கட்டுவாங்க. இதேமாரி இங்கே கட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த தடை இருந்தாலும் நீங்கும். இதான் வந்து ஐதீகமாக காலங்காலமாக வந்து ஐதீகம் சொல்கிறதால நான் உங்களுக்கு சொல்கிறேன். போய் இப்போ வாங்க, நம்ம வந்து ரங்கநாதரை பார்க்க போகிறோம், எம்பெருமானை பார்க்க போகிறோம். உள்ளே வந்துட்டோம், பிரகாரத்துக்குள்ளே உள்ளே வந்துட்டோம். சன்னதிக்குள்ளே போயிட்டே இருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா விஷ்ணு இருக்கார் இந்த பக்கமாக. அப்படியே வந்து ஆழ்வார் இருக்கிறார், எம்பெருமான் இருக்கிறார். அப்படியே நம்ம போயிட்டே இருக்கிறோம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு காட்டுறேங்க வீடியோ. இப்போ அப்படியே வந்துட்டிங்கன்னா எம்பெருமான் வந்து சக்கரத்தாழ்வார்கிட்ட வந்துட்டோம். அப்படியே பாருங்க தான் எங்கள் இது வெளி சைடுங்க. அப்படியே வந்து எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கட்டுறதா எல்லா பக்கமும் அடைச்சிருக்கு. அதனால் நான் வந்து நேரம் போனேன். இருந்தாலும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இதெல்லாம் தொழில்நுட்பங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன், விரிவாகப்படுத்துகிறேன். இப்போ பாருங்கள், சங்கரேஸ்வரர் இப்போ தான் பார்த்தோம். அப்படியே வந்து இப்போ வந்து ஸ்ரீ துர்கை அம்மனை பார்த்தோம். அப்படியே வெளியே வந்துட்டிங்கன்னா ஆழ்வாரோட சக்கரங்கள்லாம் இருக்குல்ல, ஸ்ரீ சக்கரம்னு சொல்லுவாங்க. வந்து ஸ்ரீ சக்கரம்லாம் வச்சுருக்காங்க. சுற்றி காட்டிட்டு நம்ம உங்களுக்கு. இப்போ வாங்க, நம்ம அப்படியே வந்து இப்போ வந்து உற்சவமூர்த்தியை சுற்றுறோம். அப்படியே வந்துட்டே பார்த்தீங்கன்னா கிருஷ்ண சன்னதியை விட்டு, அதாவது கோயிலுக்கு வெளியே வந்துட்டோம். இப்போ வந்து கோயிலுக்குள்ளே பிரகாரத்தை நம்ம சுற்ற ஆரம்பிச்சிருக்கோம். அப்படியே பாருங்கள், எல்லாமே எவ்வளோ நுட்பங்களாக இருக்குது பாருங்கள். சிலைகள் எல்லாம், கட்டடங்கள்லாம் பாருங்கள், எவ்வளோ ஒரு அற்புதமான கட்டளைகள்லாம் விஜயராகவ பேரரசர் கட்டதை காட்டுது. இப்போ வாங்க, நம்ம ரங்கநாதரோட பாதத்தை பார்க்கலாம். உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள், எல்லாம் தரிசனம் பண்ணிக்கோங்க. இதுதான் ரங்கநாதரோட பாதம். அப்படியே பாருங்கள், ரங்கநாதரோட பாதம் காட்டுறோம் பாருங்கள். எல்லாம் தரிசனம் பண்ணிக்கிட்டிங்களா? அப்படியே வந்தீங்கன்னா பிரகாரத்தில் உள்ள எல்லா சிலையுமே இருக்கும். அப்படியே வந்து நம்ம சுற்றி வந்துட்டோம். கொடிக்கம்பத்தான திரும்பி வந்துட்டோம். அதாவது இந்த ரங்கநாதருக்கு என்ன புண்ணியமா, திருமண தடை, குழந்தை பாக்கியம் உறவுகள் எல்லாம் எல்லாம் வந்து திருமணம்லாம் நடக்கும், கைகூடி நடக்கும். வீடு கட்டுறவங்க, சொந்த தொழில் இறங்குறவங்க எல்லாம் வந்து ரங்கநாதரை பார்த்தா அவர் அருள் பாலிப்பார். எல்லாமே நன்மையே கிடக்கும். இங்கே புண்ணியம் இருந்தால் மட்டுமே இந்த ஸ்தலத்துக்கு நம்ம வர முடியும். அதான் 2000 வருஷம் பழமையான ஸ்தலம். புண்ணியம் இல்லாதவர்கள் இங்கே யாராலையும் வர முடியாது. இதான் வந்து காலையில் இப்போ நம்ம கோயிலுக்கு வர டைம் பார்த்திங்கன்னா காலையில் வந்து 6 to இரவு 8 மணி வரைக்கும். இது ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்து ஸ்பெஷலு, ஏகாதசி ஸ்பெஷலு, பௌர்ணமி, அப்புறம் வந்து அமாவாசை, அந்த நாட்கள்லாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு அலங்காரம், சிறப்பு ஆராதனை காட்டுவாங்க பகவானுக்கு. இதேமாரி மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரங்கநாதரை பார்க்க முடியல, நெக்ஸ்ட் வாரம் பார்க்கலாம். பாய்.